ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜய். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஸ்வீட்டுங்க. ஒரு கப்பு கோதுமை மாவு இருந்தாலே போதும், இந்த ஸ்வீட்டை நீங்கள் பண்ணிடலாம். ஒரு 10 நிமிஷத்தில் ஸ்வீட் சாப்பிடணும்னு தோணும் போது நம்ம இந்த ஸ்வீட் செஞ்சு பார்த்துக்கோங்க. இது ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும். செய்கிறது ரொம்ப ஈஸினால நம்ம சட்டுன்னு செஞ்சிடலாம். இதுக்கு நம்மளுக்கு தேவையான பொருளும் ரெண்டு தான். சர்க்கரை, அப்புறம் கோதுமை மாவு. நம்ம பொரிக்கிறதுக்கு எண்ணெய், இது மட்டும்தான் இதுக்கு தேவை. ஆனால் ரொம்ப சீக்கிரம் பண்ணிட வேண்டிய ஸ்வீட்டு. இது ஒரு 10லேருந்து 15 நாள் நம்ம அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஒரு சூப்பரான ஸ்வீட்டு எப்படி செய்யறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க. உங்களுக்கு என் வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கனாலே தெரியும், மொறுன்னு நல்லா இருக்கும் இந்த ஸ்வீட்டு. வாயில் வச்சு அப்படி கரைஞ்சிடும். அதே மாதிரி கிறிஸ்பியாகவும் இருக்கும். பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நம்மளுக்கும் இது ஈவினிங்காக ஒரு காஃபி டீ வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஸ்வீட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இல்லையா? இப்போ ஒரு கப் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கப்பு மைதா, கோதுமை மாவு கூட எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சோண்டு நெய், ஒரு சிட்டிகை உப்பு போட்டு இந்த மாவு நம்ம பூரி மாவு பதத்துக்கு நம்ம நல்லா பிசைஞ்சிக்கணும். இதில் நான் இன்றைக்கி கோதுமை மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது நீங்கள் நல்லா இந்த மாதிரி மசிச்சுட்டு நல்லா சாஃப்டாகவும் இல்லாமல் நல்லா கட்டியாக இல்லாமல் ஒரு மீடியம் இதில் இருக்கணும். இது பூரி மாவு பிசையவும் இல்லையா, அந்த மாதிரி பிசைஞ்சிட்டு பக்கத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். இதுக்காக ஒரு கப் பவுல் எடுத்துகிட்டு அதில் ஒரு கப் சர்க்கரை போட்டுக்கோங்க. இதில் அரை கப் தண்ணி ஊற்றிடுங்க. இது நம்மளுக்கு ஒரு கம்பி பதம் பாகு வரணும். இப்போ நம்ம தண்ணி ஊற்றிட்ட உடனே ஃப்ளேம் நல்லா ஹையில் வச்சுக்கோங்க. இந்த சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சிட்டு இது ஒரு 5 நிமிஷத்தில் இந்த மாதிரி ஒரு கம்பி பதம் வரும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு கம்பி பதம் நம்மளுக்கு வரணும். அது வரைக்கும் இது நல்லா பாயில் பண்ணிவிட்டு இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ரெடியாக பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த சர்க்கரை பாகும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம மாவும் கலந்து வச்சுட்டோம். இப்போ நம்ம இந்த ஸ்வீட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம மாவு பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அது இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைங்களாக பிரித்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதில் எத்தனை உருண்டை நம்மளுக்கு பிடிக்க வருதோ அத்தனை உருண்டை நம்ம உருட்டி வச்சிடலாம். இப்போது ஒரு இதுவும் எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி மெலிசாக சப்பாத்தி மாதிரி எவ்வளோ மெலிசாக உங்களால் முடியுமோ அவ்வளோ மெலிசாக நம்ம இது பெரட்டணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் நம்ம பண்ண எல்லா இதுவும் சப்பாத்தியாக பண்ணிவிட்டு பக்கத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கப் எடுத்துகிட்டு அதில் 2 ஸ்பூன் நெய் எடுத்துகிட்டு இதில் ஒரு ஸ்பூன் மைதா விட்டுட்டு கலந்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சப்பாத்தியாக எடுத்துகிட்டு இது மேலே இந்த நெய் அப்புறம் மைதா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது இது மேலே அப்படி பூசிடுங்க. இந்த மாதிரி எல்லா சப்பாத்தியும் அடுக்கிடுங்க. நான் ஒரு 8 சப்பாத்தி பண்ணியிருக்கேன். 8 சப்பாத்தியும் இது மேலே ஒன்று இப்படி அடுக்கிடுங்க. நம்ம எல்லாம் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இது நம்ம இந்த மாதிரி நான் காட்டுற மாதிரி ரோல் பண்ணிக்கணும். நல்லா கட்டியாக பிடிச்சிட்டு ரோல் பண்ணுங்கள். நம்ம என்ன பண்ணணும், இந்த எட்ஜஸில் இந்த லாஸ்ட்டு வர அப்போது தண்ணி இருக்கும் இல்லையா, தண்ணி எடுத்துட்டு இதுக்கு மேலே நல்லா அப்படியே தேய்ச்சி விட்டுட்டு இது நல்லா இப்படி சீல் பண்ணி விட்ருங்க. சீல் பண்ணதுக்கப்புறம் கத்தி எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுங்களா இது நறுக்கணும். இது எவ்வளோ மெலிசாக நம்மளால் முடியுமோ அவ்வளோ மெலிசாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும். இது நான் பண்ணது ஒரு சின்ன கப்பு தாங்க, இவ்வளோ ஸ்வீட் வந்தது. இதில் நம்ம இப்போ என்ன பண்ணலாம், ஒன்று இப்படி ரவுண்டாக உருட்டி நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன பூரியாக நம்ம பண்ணிக்கணும். இந்த மாதிரி எல்லாமே பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இதில் நம்ம போட்ட ஸ்வீட் எல்லாம் போட்டு சிம்மில் வைக்கணும். மீடியம் ஃப்ளேமில் இல்லைன்னா சிம்மில் வைக்கணும், ஹையில் வைக்காதீங்க. இந்த மாதிரி நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். இது எவ்வளோ சிம்மில் வச்சு நீங்கள் வறுக்கிறீங்களோ அவ்வளோ சூப்பராக கிறிஸ்பியாக வரும். இதுதான் நம்ம ஹையில் வச்சுட்டோன்னா கலர் வந்துடும், ஆனால் கிறிஸ்பியாக இருக்காது. இப்போ நம்ம இந்த சர்க்கரை பாகில் இது ஒன்றா போட்டு ஒரு வாட்டி அப்படி பெரட்டிட்டு எடுத்து வச்சுக்க வேண்டியது தான். ஒரு 10 நிமிஷத்தில் இது நல்லா கோட் ஆகி நல்லா காஞ்சிடும். இப்போ நம்ம இது டப்பாவில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி இந்த ஸ்வீட் நம்மளுக்கு ஈஸியாகவும் பண்ணிடலாம், ரொம்ப நேரம் எடுக்காது. ஒரு 10-15 நாளுக்கு நம்மளுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்வீட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு நல்ல ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் விஜி.